தொகுதியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அதே போன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அவருக்கு பொங்கல் வைத்து வழங்கியதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுவைத்து மகிழ்ச்சியாக அதற்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்ததை நாம் நேரடி காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் தற்போது பொங்கல் விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கொளத்தூர் டான் போஸ்கோ பள்ளியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வாங்கி சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதைத் தொடர்ந்து திருவிக நகரில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு 1300 தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கியும் சிறப்பிக்க இருக்கிறார். ஆகவே பொங்கல் விழாவை ஒட்டி கொளத்தூர் தொகுதியை விழாக்குளம் போன்றிருக்கிறது என்று சொல்லலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதோடு பொங்கலை வைத்து அவருக்கு வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பொங்கல் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. 3 நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் முதல் நிகழ்வாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு தற்போது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மக்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தானும் அவர்கள் அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து வரக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து 1300 தூய்மை பணியாளர்களுக்கும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது அடுத்தடுத்ததாக நடக்க இருக்கிறது. அன்புச்செல்வன், முதல் 3 நிகழ்வுகளில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார்கள். முதல் நிகழ்வாக கொளத்தூர் தொகுதியில் இப்போது பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அடுத்த கட்டமாக 2 நிகழ்வுகளை சொன்னீங்க, அது என்ன கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு முதலமைச்சர் பங்கேற்க? கண்டிப்பாக, அதாவது பொங்கல் விழா என்றாலே ஒவ்வொரு ஆண்டுமே கொளத்தூர் தொகுதியில் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடியது என்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் மக்களோடு கலந்து கொண்டு தற்போது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று பொதுமக்களும் தங்களுடைய பொங்கலை வைத்து முதலமைச்சருக்கு அதை வழங்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டு பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டு அடுத்த கட்டமாக டான் போஸ்கோ பள்ளியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்குவது மட்டுமல்லாமல் பொங்கல் விழா தொடர்பான ஒரு சிறப்புரையாற்றையும் முதலமைச்சர் இருக்கிறார். இதற்காக ஆயிரக்கணக்கான மகளிர் சுய குழுக்கள் மற்றும் அனிதா அச்சீவர்ஸ் சார்பில் பல்வேறு பயணிகளை அரசு திட்டங்கள் மூலமாக பயனடைந்தவர்கள் கலந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்துதான் திருவிக நகரில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் 1300 தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பிக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியே பொங்கல் விழாவில் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருக்கு வரக்கூடிய வழி நெடுகிலுமே ஒரு உற்சாகமான வரவேற்பு அளித்ததோடு மட்டுமல்லாமல் மேடைகளிலும் கூட பொங்கல் வைப்பது போன்ற அலங்காரங்கள் வைக்கப்பட்டு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு என்பது பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் கொளத்தூர் தொகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற பணிகளையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதனால் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொளத்தூர் தொகுதி முழுவதும் அளிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பொங்கல் விழாவை தனது மக்களுடன், அதாவது கொளத்தூர் தொகுதி மக்களுடன் சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக நடைபெறக்கூடிய விழாவிலும் பங்கேற்று சிறப்பித்து பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். மேலும் தூய்மை பணியாளர்கள் 1300 பேருக்கும் அந்த பங்கேற்கக்கூடிய பொங்கல் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார். இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் கொளத்தூர் தொகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான பொதுமக்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பையும் முதலமைச்சருக்கு அளித்து பொங்கல் வாழ்த்துக்களையும் முதலமைச்சருக்கு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான திட்டங்கள், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என தொடர்ந்து முதலமைச்சர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நலத்திட்ட உதவிகள் என்னென்ன தொடங்கி வைக்கிறார், எத்தனை பயனாளிகள் இதில் பயன்பெற இருக்கிறார்கள்?
இல்ல, பொதுவாகவே இந்த நிகழ்வை பொறுத்தவரை பொங்கல் விழாவை ஒட்டி சிறப்பித்து அதற்கான விழா உரையை நிகழ்த்த இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நான் முதல்வன் திட்டம் என்பது மிக முக்கியமாக இந்த அணிச்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக லேப்டாப் வழங்கியதற்கு பின்பாகவும் அதே போன்று இங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் காரணமாக பல போட்டித் தேர்வுகளில் தேர்வாக இருக்கிறார்கள். மேலும் அரசு விழாவை பொறுத்தவரை தற்போது அவருக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சருக்கு பொங்கல் பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய துணைவியாரும் பங்கேற்றிருக்கக்கூடிய பொங்கல் விழாவில் நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஆக இன்று முழுமையாக பொங்கல் விழாவை ஒட்டிய ஒரு நிகழ்வாகவே கொளத்தூர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அனிதா அச்சியஸ் அகாடமி சார்பாக நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்கு முதலமைச்சர் வர இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நலத்திட்ட பணிகளை இல்லாமல் பொங்கல் வாழ்த்துக்களையும் பொங்கலுக்கான பரிசுகளையும் வழங்கக்கூடிய நிகழ்வாகவே இந்த 3 நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வரக்கூடிய மகளிர் சுய குழுக்களுக்கு பொங்கல் பரிசுகள் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய துணைவியாரும் வழங்கி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.